வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு கிச்சு கேமிங். நம்ம இன்றைக்கி என்ன கேம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராணி தான் ப்ளே பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ண போகிறதுனால எந்த பொருள் எங்கெங்கே இருக்கும்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு எந்தெந்த பொருளுக்கு என்னென்ன யூஸ்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 5-6 வாட்டி ப்ளே பண்ணி அடி வாங்கி கொஞ்சம் கற்றுக்கிட்டு வந்திருக்கேன். ஓகே மக்களே, நம்ம கேம் ப்ளேக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்டார்டிங்லேயே இந்த புக்கு கிடச்சிருச்சு. இந்த புக்கு இங்கே இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நான் சொல்கிற இடத்துல தான் வந்து கார்க்கி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்வோம்னா அந்த பானை இருக்குல்ல வேஸ், அதை தூக்கி கீழே போட்டு இந்த டேபிள் கடையில் ஒழிஞ்சிக்குவோம். ஏன்னா நம்ம வந்து கட்டில் ஒழிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா வந்து கிராணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. சரி, நம்ம கிராணி எப்படி கூப்பிடலாம்? பேசாமல் கிளவினே கூப்பிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இவங்கிட்டு போட்டோம். இது எங்கே போகிறா? சரி, அது எங்கே போனால் நமக்கு என்ன? இப்போ வெளியே போவோமா வேண்டாமா? பார்த்துட்டா நம்ம ஈவினிங் விளையாடும்போது கூட இடம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் கிராணியை பொறுத்த வரைக்கும் இடம் சின்னதாக இருக்கிறதுனால நம்மளால் டக்குன்னு எங்கேயும் ஓட முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கிராணியை போட்டு தள்ளிட்டு நம்ம மற்ற ஒர்க்கெல்லாம் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு அவள் அந்த ரூம்குள்ளே போயிட்டு வெளியே வராமல் இருக்கணும். அதுக்குள்ளே நம்ம வந்து கராஜ் பக்கத்தில் ஓடிடலாம். இந்த டோர் வழியாக கீழே போயிடலாம். இந்த கிளவி வாரம் நம்மளை சேஸ் பண்ணிகிட்ருக்கான்னு நினைக்கிறேன். அதான் மியூசிக் கேட்டுருக்கு. இந்த கேப்பு தான் நமக்கு வந்து இருக்கிறதுலே சேஃப்டியான இடம். இந்த கேப் மட்டும் இல்லை, எந்த கேப்னாலுமே வந்து இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து சேஃப்டி தான். ஏன்னா கிராணியால் வந்து கீழே குனிய முடியாது. ஆனால் கட்டில் கடியில் ஒளியும் போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஏன்னா கிராணி பார்க்கும்போதே நீங்கள் கட்டில் கடியில் ஒளிஞ்சிங்கன்னா ஒரே போட்டு தள்ளிடுவாங்க. இது வரைக்கும் நான் கிராணி விளையாண்டதே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விளையாடுறேன். அதனால் கொஞ்சம் கவனமாக விளையாடணும். ஓகே, கிராணி வந்துட்டாங்க. அதனால் நம்ம இந்த சைடு என்னென்ன பொருள் இருக்குதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ஓகே, நான் சொன்ன இடம் இதுதான். இந்த இடத்துல தான் வந்து அந்த புக்கு, நம்ம ரூமில் அந்த புக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த ரூமில் தான் வந்து கார்க்கி கன்ஃபார்ம் இருக்கும். அதுவும் இந்த ட்ராயரில் தான் இருக்கும். ஓகே, இந்த இடத்துல சவுண்டு போட்டு நம்ம இந்த ரூமுக்கு ஓடிடுவோம். அப்போ தான் கிராணிக்கிட்ட வந்து தப்பிக்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் வெப்பன் கிடைக்கிற வரைக்கும் நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். இந்த ட்ரங்க்கில் வெப்பன் கீ கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நமக்கு இந்த வாட்டி ஹேமரை கொடுத்துட்டாங்க. அப்போனா நமக்கு வெப்பன் கீ ஸ்பைடர்ஸ் எல்லாருக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கிராணி வராமல் இருந்தால் சரி. நம்ம இந்த கேப் வழியாக சவுண்டை போட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுவோம் கிராணியை. அப்போ தான் நம்மளால் ஃப்ரீயாக இந்த சைடு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஓகே, சவுண்டை போட்டாச்சு. ஃபஸ்ட்டு இந்த கேம் விளையாடும்போது முன்னாடிலாம் ப்ராக்டிஸ் மோடில் தான் வச்சு விளையாடுவேன். ஆனால் இப்போ வந்து ப்ளே பண்ணும்போது வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போதே ஈஸி மோடில் வச்சு தான் விளையாண்டேன். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் எனக்கு கிராணியை பார்த்தா பயமாக தான் இருக்கும். இப்போ வந்து அந்தளவுக்கு ஒன்றும் பயமாக இல்லை. இவெல்லாம் ஒரு ஆள் டம்மி பீஸுன்னு ஆகிப்போச்சு. சரி, ஓகே. கேமரா போட்ட சவுண்டுக்கு இன்னுமா வராமல் இருக்கா? சோனியா யாரா அது ட்ரெண்டிங் பாட்டு பாடிட்டு இருக்குது? வணக்கம், நான் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன். வரும்போது நீ மட்டும் வந்தியா இல்லை? கிழிஞ்சது. அட, கிராணி இப்போதான் போயிட்டுருக்கா. சரி, இப்போ நம்ம இந்த கேப்பில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். இங்கே நிறைய ஷெல்ஃப் வச்சுருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு பொருள் இருக்குன்னு நினச்சி பார்த்தா ஒன்றுமே இல்லை. இது என்னது பட்டன் மாதிரி இருக்குது. அட, இங்கே ஒரு டெடி பியர் இருக்குது. இதை எடுத்தோம்னா கிராணி எங்கே இருந்தாலுமே நம்மளை தேடி வந்துடுவா. எப்படினாலும் கிராணி இங்கே வர வச்சுட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் நம்ம போக முடியும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த டெடி பியர் எடுத்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா கிராணியை டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுருவோம். இப்போ வர்ற மாதிரி தெரியலையே. சரி, வர்ற மாதிரி தெரில. அதனால் குடுகுடுன்னு கீழே ஓடிடலாம். நமக்கு சீக்கிரமே வெப்பன் கிடச்சா நல்லாயிருக்கும். இப்போ கிராணி வந்து வெளியே தான் போயிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். அதனால் தைரியமாக போக முடியாது. காரில் ட்ரங்க்கு ஒரு இடம் இருக்குது. ஆனால் முன்னாடி வந்து ஒரு கேபினெட் மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே ஏதாவது பொருள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட, ஒன்றுமே இல்லை. சரி, இந்த 2 பேர் உள்ளே வந்துட்டு பாட்டெலாம் பாடிட்டு இருந்தாங்களே, அவங்கள இன்னும் ஆளை காணுமேன்னு நானும் தேடிட்டே இருக்கேன். ஒருவேளை கிரானிட்ட அடி வாங்கியிருப்பாங்களோ? நல்லதாக போச்சு. இப்போ மறுபடியும் வந்து இங்கே சவுண்டை போட்டுட்டு கிராணியை டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து நம்ம ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு தேடணும். வெப்பன் கீ எனக்கு தெரிஞ்சு ஸ்பைடர் செல்லரில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம
இந்த புக்கை எடுத்து அந்த ரூம்குள்ளே சீக்ரெட் ரூம்குள்ளே வச்சுருவோம். அப்போ தான் நமக்கு வந்து ஸ்பைடர் கீ கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு போய் தான் ஸ்பைடர்ஸ் எல்லாருக்குள்ளே போகணும். ஓகே, அங்கே போகிறதுக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இப்போ கிளவி வேறு எங்கே இருக்கான்னு தெரியல, அவள் மட்டும் இடையில வந்துடக்கூடாது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த புக்கை எடுத்து இந்த சீக்ரெட் ரூம்குள்ளே வச்சுருவோம். அதுக்கு முன்னாடி சீக்ரெட் ரூம் ஓப்பன் பண்ணி போயிடுவோம். அது வேறு சவுண்டு கேட்குமே. சரி, கொஞ்ச நேரம் இங்கேருந்து ஒளிஞ்சிக்குவோம். கொஞ்ச நேரத்தில் கிராணி வந்துடுவா. இந்த வந்துட்டா பாருங்க, நம்மளை பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். இது வேறு தொத்திட்டு இருப்பாளே. சரி, அங்கிட்டு இங்கிட்டு போவோம். இங்கிட்டு போனால் அங்கிட்டு வரா, அங்கிட்டு போனால் இங்கிட்டு வரா. சரி, எப்படியோ அப்படின்னுட்டா. அப்போனா இவ வெளியே போகிறான்னு தான் அர்த்தம். போயேண்டி, வெளியே போக மாட்டா போலக்கே. அப்போ அடி போயிட்டா. சரி, இப்போ நம்ம வெளியே போயிட்டு அந்த புக்கை எடுத்து வந்து இங்கே வச்சுருவோம். அதுக்கு முன்னாடி இந்த ட்ராப்பில் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு பொறுமையாக ட்ராப்பில் கால் வைக்காமல் புக் எடுத்துகிட்டு வந்து வச்சுருவோம். ஓகே, புக்கு வச்சாச்சு. கொஞ்ச நேரத்தில் நமக்கு ஸ்பைடர் கீ கிடச்சிரும். அது வரைக்கும் நம்ம வெளியே போய் நின்னா தான் நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, இந்த ரூமுக்கு லெஃப்ட் சைடில் இன்னொரு ரூம் இருக்குல்ல, அந்த ரூமில் உள்ள ஒரு ட்ராயரில் வந்து நமக்கு இந்த காக்வீல் வந்து கிடச்சிருக்கு. இந்த காக்வீல் நம்ம எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு வெளியே நமக்கு ப்ளே ஹவுஸ் அப்படின்னு ஒரு லொக்கேஷன் இருக்கும். அந்த லொக்கேஷனில் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, இது கீழே போட்டு சவுண்டு வர வச்சுட்டு கிராணி இங்கே வர வச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். கிராணி காலுக்கடையில் விழுந்துருச்சு. சரி, நல்லது தான், கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகட்டும். அப்போ தான் நம்மளால் இங்கேருந்து நகர முடியும். சீக்கிரம் போயேண்டி. நல்ல வேலை கக்கூஸ்குள்ளே போகாமல் அந்த சைடு போயிட்டா. கராஜ் பக்கத்தில் உள்ள கேப்பில் வந்து இந்த காஃபியை போட்டுருவோம். சவுண்டும் கேட்காது. நல்லது தான். என்னடா அது ட்ராப் வேறு வச்சிட்டிங்க. இந்த கிராணியை தான் சொல்லணும். இது வேறு வந்துட்டுப்பாளே. வந்துட்டு அதுக்குள்ளேயே. சரி, நம்ம அந்த கேப்புக்குள்ளே போயிட்டு இந்த காஃபியில் போட்டுட்டு அடுத்து நம்ம வெப்பனை தேடுற வழியை பார்க்கலாம். இப்போ நம்ம போய் ஸ்பைடர் கீயை எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கிராணியை டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்பைடர் கீ எடுத்துக்கும். இங்கே உள்ளே விழுந்துச்சுன்னா சவுண்டே கேட்காது. கொஞ்சம் தள்ளி போய் விழுந்தாலும் சவுண்டு கேட்கும். ஓகே, ஃபஸ்ட் இந்த இடத்துல சவுண்டு போடுவோம். இங்கேயும் கிட்டேயே விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சவுண்டு கேட்கலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தள்ளி போடுவோம். அப்போ தான் அந்த கிளவியை டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். இவ வேறு எப்போ வருவான்னு தெரியலையே. சீக்கிரமாக இவளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஸ்பைடர் கீ எடுத்துகிட்டு கீழே போயிடலான்னு பார்த்தா இவத்தோல தாங்க முடியல. அண்ணே, இங்கே ஒரு தங்க நெக்லஸ் இருக்கு. தங்க நெக்லஸா? டேய், அப்போ நீ இங்கே வந்தது எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லையா? இங்கே இருக்கிற எல்லா பொருளையும் ஆட்டை போடுறதுக்கான வந்திருக்க. எது? என் வீட்டில் ஆட்டை போட வந்தவன் திடீர்னு கிராணி வேற வந்து நம்மளை பயமுறுத்திட்டா மக்களே. சரி, இப்போ நம்ம என்ன செய்வோம்னா குடுகுடுன்னு ஓடி ஸ்பைடர் கீ எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஹேங்கர் இருக்குல்ல, அது வேறு கீழே வந்து சவுண்டை போட்டு விட்டுறோம். ஓகே, இந்த அருக்கு பாருங்கள் நமக்கு ஸ்பைடர் கீ. அப்படியே எடுக்க வேற முடியலையே. சீக்கிரம் எடுக்கணும். பாடி எடுத்தாச்சு. நம்ம வேறு சவுண்டை போட்டுட்டோம். கொஞ்சம் நேரம் இங்கே ஒழிஞ்சிக்குவோம். அதுக்கப்புறம் என்ன சேர் ஆடுது. சரி, அது வேறு ஆடிட்டு இருந்துச்சா. நம்ம வேறு கீழே தட்டிட்டோம். அட, நம்மளை பார்த்துட்டா கன்ஃபார்ம் பார்த்துட்டா. இந்த சைடு வருவா. அதுக்கு நம்ம இந்த சைடு போவோம். இந்த சைடு போனாலும் இங்கிட்டே வந்துட்டுருக்கான். ஓகே, இந்த சைடு வந்துட்டா. இப்போ பொறுமையாக அவள் வெளியே போய் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம வெளியே போகிறது தான் நமக்கு சேஃப்டி. இவள் இப்போதைக்கு போக மாட்டா போல இருக்கே. சீக்கிரம் போயேண்டி. இப்போ வர்றதுக்குள்ளே நம்ம கீழே போய் ஸ்பைடர்ஸ் எல்லாரும் ஓப்பன் பண்ணி ஆகணும். சரி, குடுகுடுன்னு ஓடுவோம். இப்போ எந்த வழியாக போகிறதுன்னு தெரியலையே. லெஃப்ட் சைடில் போகலாமா இல்லை ஸ்ட்ரைட்டாகவே போயிடுவோம்? ஏன்னா லெஃப்ட் சைடில் போகிறது டேஞ்சரு. கிராணி அங்கே தான் நிற்பா. அதனால் நம்ம இந்த வழியிலேயே போயிடலாம். இப்போ இதை வேறு எடுத்து கீழே உள்ள ரூமுக்கு தான் போகணும். ஆனால் அதுக்கடையில் கிராணி வேறு வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவாளே. இப்போ என்ன பண்ணுறது? நமக்கு வெப்பன் கீ இருந்தால் போதும். ஆனால் அதை எடுக்கிறதுக்கு தான் நம்ம கீழேயே போகிறோம். இவன் என்ன வர்ற மாதிரியே தெரில. இந்த வீட்டில் நிறைய தங்கம் வயிறுலாம் தேரும் போல இருக்குமே. இவன் ஒருத்தன் நம்ம போகிற இடத்தெல்லாம் எப்படி தான் கண்டுபிடிச்சி கரெக்டாக வர்றானே தெரியல. எனக்கு என்னமோ ஸ்பைடர்ஸ் எல்லாருக்குள்ளே போகிறதுன்னு நினச்சாலே பக்குங்குது. சரி, போவோம். அப்போ அடி உள்ளே ஜம்ப் பண்ணியாச்சு. ஓகே. அட, இது என்ன சாவி? வெப்பன் கீயா? ஏன்டா இந்த இடத்துல கொண்டு போய் வெப்பன் கீ வச்சுருக்கீங்க? இங்கே வந்து இந்த
எட்டுக்கால் பூக்கிட்ட நம்ம அடி வாங்கணுன்னே செட் பண்ணி வச்சுருக்காங்க போல இருக்குது. எப்படினாலும் சாவி எடுத்துகிட்டு அப்படியே மேலேயும் போக முடியாது, நம்ம இந்த வழியாக தான் போய் ஆகணும். அவரோட இந்த வழியாக அப்படி வெளியே போக முடியுமா? போக முடியும்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், போக முடியுது. இப்போ தட்டி விட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், கிராணி வேறு வந்துடுவா. ஓகே, இப்போ குடுகுடுன்னு ஓடி போய் வெப்பன்கி எடுக்கிற வழியை பார்ப்போம். ஏதாவது சவுண்டு போட்டு விடணுமே, இல்லாட்டி கிராணி வேறு வந்துடுவா. சரி, இந்த சாவியை கீழே போட்டு சத்தத்தை போட்டு விட்டுருவோம். இந்த சைடு குடுகுடுன்னு ஓடி வெப்பன்கி எடுக்கிற வழியை பார்க்கணும். வந்துட்டாளா? கிளவி காது செவிடாயிருச்சா? நம்ம வெப்பன் எடுக்கிறோன்னு தெரிஞ்சே நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா. ஓகே, வந்துட்டா. இப்போ நம்ம வெப்பன் கீயை வச்சு இந்த வெப்பனை எடுத்துருவோம். அப்போ தான் நமக்கு நிம்மதி. கிராணியை போட்டு தள்ளிடலாம். வெப்பன் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ கடகடன் இந்த கேபினெட்டை ஓப்பன் பண்ணி கிராஸ்போ எடுத்துடலாம். கேமராவை எடுத்தாச்சு. இப்போ நம்ம கீழே போய் சவுண்டை போட்டுட்டு மறுபடியும் அந்த சைடு போய் ஒரு சவுண்டை போட்டு விடணும். அப்போ தான் கிராணி கரெக்டாக அந்த சைடு வருவாள். அப்போ தான் அவளை நம்ம போட்டு தள்ளிட்டு நம்ம வேலையை பார்க்க முடியும். ஓகே, எதை போட்டலாம்? சரி, இந்த காஃபியில் தூக்கி போட்டு சத்தத்தை க்ரியேட் பண்ணுவோம். இப்போ வரவே மாட்டாளே. சரி, நம்ம சவுண்டு போட்டுக்கிட்டே இருப்போம். போட்டு உருட்டி எடுப்போம். அப்போ தான் அவள் வருவாள். வந்துட்டா. என்ன கிளவி, உன்னை பார்த்து நான் பயந்துட்டேன்னு நினச்சியா? இந்தா பரிசு. சிவனையே வெளியே போய்கிட்டு இருந்தோன்னே எதுக்கு நீ கடத்திட்டு வந்து வீட்டுக்குள்ளே போட்ட? அதுக்கு தான் உனக்கு இந்த தண்டனை. இப்போ என்ன செய்வோம்னா, நம்ம ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துருவோம். அதை மேலே வச்சுருப்பாங்க. ஒன்று துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ணி அந்த ஸ்க்ரூ டிரைவரை தள்ளி விடணும், இல்லாட்டி இந்த மாதிரி கிராஸ்போ வச்சு ஷூட் பண்ணணும். ஓகே, இன்னும் இந்த தடவை இது கூட கேசோலினும் வச்சுருக்காங்க. ஓகே, ஆனால் நமக்கு அந்த கேசோலின் தேவையில்லை. நம்ம பண்ண போகிறது டோர் எஸ்கேப், அதனால் நமக்கு அந்த கேசோலின் சுத்தமாக யூஸே ஆகாது. மறுபடியும் நம்ம கிராஸ்போ எடுத்துகிட்டு ஃப்ரீஸ் ட்ராப்னு ஒரு ட்ராப் இருக்கும், அதை எடுக்க போவோம். ஏன்னா அதை வச்சு நம்ம கிராணியை போட்டு தள்ள முடியும். இப்போ ஃபஸ்ட் டைம் விளையாடுறதுனால நம்ம கிராணியை போட்டு தள்ளி தான் விளையாட முடியும். நீங்கள் இந்த கேமுக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அது பொறுத்து தான் நான் கிராணியில் மற்ற மோட்லாம் ட்ரை பண்ணுவேன். கிராணியில் உள்ள மற்ற எஸ்கேப்லாம் பண்ணணும், வித்தியாசமான எஸ்கேப்லாம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோக்கு முடிஞ்ச வரைக்கும் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த ரெட் கலரில் தெரியல, அது ஷூட் பண்ணால் தான் அந்த டோர் ஓப்பன் ஆகும். இது எப்பயுமே ஷூட் பண்ணும்போது கொஞ்சம் மேலே பார்த்த மாதிரி வச்சு ஷூட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளால் கரெக்டாக ஷூட் பண்ண முடியும். இதுதான் மக்களே ஃப்ரீஸ் ட்ராப்பு. இதை எடுத்துகிட்டு போய் இந்த படிக்கட்டுக்கிட்ட போட்டுருவோம். அப்போ தான் கிராணி சவுண்டு கேட்டு வரும்போது அவள் கதை முடிஞ்சிடும். அப்படியே அவள் கதை முடியலைன்னா நம்ம இந்த புல்லட்டை வச்சுருப்போம். இங்கே புல்லட்டை காணும். ஓகே, எடுத்து வந்தாச்சு. இன்னும் கிராணியை காணும். சீக்கிரம் வாடி கிளவி, செவிடான மாதிரி இருக்கா. ஓகே, இப்போ பார்த்தீங்களா மக்களே எப்படி ஐஸ் ஆகிட்டு இருக்கான்னு? ரொம்ப கம்மியாக இருக்குது. பேட்டு தனியாக போயிடுச்சு. சரி, தூர போடி கிளவி. ஐயோ, இப்போ வேறு நம்மளை தள்ளிக்கிட்டு இருக்காளே கீழே. எப்படியாச்சும் போயிடணும். நம்ம இதுக்கிட்டே நின்னோம்னா உறைஞ்சி போய் நம்மளும் கீழே விழுந்துருவோம் மக்களே. எப்படியாச்சும் தப்பிச்சாகணும். அங்க ஒரு குத்து விளக்கு இருக்கு பாரு, அதை அப்படியே கைக்குள்ள போடு. டேய், நீங்கள் இன்னும் இந்த வீட்டிலேருந்து வெளியே போகலையா? என்னென்ன இப்படி கேட்டுட்டீங்க? நாங்களும் வெளியே போகலாம்னு ட்ரை பண்ணுறோம். எங்களால் வெளியே போகவே முடியல. ஏன்டா, அந்த கிளவியோட டிஸ்டர்ப் உங்களால் தாங்க முடியலையா? இல்லை இந்த வீட்டில் நிறைய பொருள் இருக்கா, ஆட்டை போடாமல் எங்களால் வெளியே போகவே முடியலண்ணே. இந்த வீட்டில் அப்படி என்ன ஆட்டையை போடுற மாதிரி பொருள் இருக்கு? அண்ணே, உங்களுக்கு தெரியாது, நாங்களே சிவப்பு கலர்ல ஒரு சாவி கிடைச்சிச்சா, அந்த சாவியை கொண்டு போய் ஒரு குட்டி வீட்டுக்குள்ள போய் மறைச்சு வச்சிருக்கோம் தெரியுமா? இந்த சிவப்பு கலர் சாவியா? ஒருவேளை மாஸ்டர் கீயா இருக்குமோ? டேய், அதை எதுக்குடா அங்கே கொண்டு போய் வச்சிங்க? அந்த பொருளை எடுத்துட்டு இருக்கும்போது கிளவி அந்த பக்கமா வந்தாளா, அதான் அந்த பொருள் அங்கே வச்சுட்டு நானும் அதுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டேன். கிளவி அந்த சைடு போனதுக்கு அப்புறமா நான் அதை மறந்துட்டு போயிட்டேன். டேய், இப்போ நான் அதை எடுக்கிறதுக்கு வேற ப்ளே ஹவுஸ் கீன்னு ஒன்று வேற எடுக்கணும். அதை எங்கேயாவது எடுத்து வச்சிருக்கீங்களா? என்னது, ப்ளே ஹவுஸ் கீயா? ஆமாண்டா, ப்ளே ஹவுஸ் கீ. அது இருந்தால் தானே அந்த வீட்டுக்குள்ளே போக முடியும். வெளியே கூட ஒரு பூட்டு போட்டு வச்சிருப்பாங்களே. ஓஹோ, அந்த பூட்டா? அது வெறும் டம்மினே. நாங்கள் அதை சுத்தியில வச்சு உடைச்சிட்டு தான் உள்ள போனோம். அதுக்கப்புறமா நாங்கள் ஆட்டையை போட்ட உண்மையான பூட்டை மாட்டி வச்சுக்கோனே. அட பாவிகளா. டேய், அதை எதுக்குடா மாட்டி வச்சிங்க? டேய், இப்போ நீ எங்க இருந்துடா வந்த? இவ்வளவு நேரம் இவன் மட்டும் தானே என் கூட பேசிட்டு இருந்தான். அது ஒண்ணும் இல்லைண்ணே, எனக்கு ஒரு இரும்பு கம்பி மாதிரி ஒரு பொருள் கிடைச்சிச்சா, அதை எடுத்து அப்படியே பைக்குள்ள போட்டு இப்பதான் இந்த சைடு வரேன். ஒருவேளை இவன் ஆட்டையை போட்டு வச்சிருக்கிறது பிரெஞ்சா இருக்குமோ? டேய், அதை ஏன்டா ஆட்டையை போட்டு வச்சிருக்க? இல்லைண்ணே, எடைக்கு போட்டா நிறைய காசு தேரும், அடுத்து எடுத்து வச்சிருக்கேன். இப்படி ஒவ்வொரு பொருளா நீங்க ஆட்டையை போட்டு வச்சுட்டு இருந்தீங்கன்னா
நம்ம எப்படி இந்த வீட்ல இருந்து எஸ்கேப் ஆகுறது? எதுக்கு சாவியை தேடி தேடி டைம் வேஸ்ட் பண்ணணும்? என்கிட்ட ஒரு சுத்திட்டு இருக்கு, அதை வச்சு கதவை உடைச்சிட்டு 3 பேர் எஸ்கேப் ஆயிடலாம். ஓஹோ, நீ அப்படி வேற பிளான் வச்சிருக்கியா? ஒழுங்கு மரியாதை இப்போ போய் அந்த சுத்தியில எடுத்த இடத்துல வைக்கல, நானே உன்னை கிராணி கிட்ட தர இழுத்துட்டு வந்து விட்டுருவேன், பாத்துக்கோ. ஐயோ பாருங்க, கிராணி கிட்ட மாட்டி விடுவேன்னு சொன்னதுக்கு அப்புறமா கப்சிப்புன்னு இருக்காங்க பாருங்க. இப்போ நம்ம தான் கிராணி கிட்ட மாட்டிக்கிட்டோம் போல இருக்குது. சீக்கிரமா வெளியே போய் தொலையாண்டி கிளவி. நம்ம துரத்திக்கிட்டே இருக்காளே இவ. சரி, எப்படியோ ஒட்டன்னு தப்பிச்சாச்சு. அடுத்து ஸ்க்ரூ டிரைவர் கொண்டு வந்து இங்கே ஏதோ ஒரு இது மாதிரி இருக்குது, ஸ்க்ரூ ரெண்டத்தையும் கட்டி விட்டுட்டு உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, போடுங்க. நமக்கு ப்ளே ஹவுஸ் கீ கிடச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கிராணி ஒரு போடு போட்டுட்டு வந்துடுவோம். வந்துட்டாளா? போடு. இன்னும் கீழே விழவே இல்லை. அவள் அடி கீழே விழுந்துட்டா. இப்போ நம்ம இந்த புல்லட்டை எடுத்துகிட்டு நம்மளோட சேஃபான ஏரியாவுக்கு போயிட வேண்டியதான். அப்படியே அந்த ஃப்ரீஸ் ட்ராப்னு ஒன்று இருக்கும்ல, அதையும் எடுத்துகிட்டு மெயினான ஏரியாவில் வந்து அந்த ட்ராப்பை போட்டுருவோம். அப்போ தான் கிராணி வந்து அடிக்கடி அதில் வந்து மாட்டி அவள் கதையை அவளே முடிச்சுக்குவா. இங்கே என்ன கார் பேட்டரி, இது நமக்கு தேவையே இல்லை. ஏன்னா நம்ம வந்து டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம், அதுக்கு கார் பேட்டரியெலாம் தேவையே கிடையாது. ஓகே, இந்த ட்ராப்பில் ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லை. இப்போ வந்துட்டு கீழே போய் மெயினான ஏரியாவில் இந்த ட்ராப்பை வச்சுருவோம். அதுக்கு முன்னாடி இந்த ட்ராவை நம்ம திறந்தே பார்க்கலன்னு நினைக்கிறேன். இதையும் திறந்து பார்த்துட்டு கீழே கொண்டு போய் போட்டுற வேண்டியதான். இங்கே எனக்குள்ளே தான் கரெக்டாக வந்து நிற்பா. இங்கே போட்டால் சரியாக இருக்கும். இந்த பெல் சவுண்டு கேட்கும் போதே அவள் எஞ்சி வந்துருவாளோன்னு வேறு பயமாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் இந்த ட்ரா திறந்தாச்சு, ஒன்றுமே இல்லை. இங்கே வந்து பெயிண்டிங்கோட ஒரு பீஸ் தான் இருக்குது. இப்போ வந்து ஸ்பைடர்ஸ் எல்லாருக்கும் போகக்கூடிய ஒரு வழி தான் இருக்குது. என்ன வீட்டை வலிச்சு வச்ச மாதிரி ஒரு பொருள் கூட கிடைக்க மாட்டேங்குதே. நம்ம தான் எல்லா பொருளையும் எடுத்து யூஸ் பண்ணிட்டோமா? இப்போ மிச்சம் இருக்கிற பொருள்லாம் எங்கே இருக்கும்? ஒருவேளை ஸ்பைடர்ஸ் எல்லாருக்குள்ள இருக்குமோ? இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ப்ளே ஹவுஸை ஓப்பன் பண்ணிவிட்டு கிடைக்கிற காப்பியில் கொண்டு போய் மாட்டி அதுக்குள்ளே இவங்க ஒழிச்சு வச்சுருக்க மாஸ்டர் கீயை நம்ம எடுக்கணும். அதுக்கப்புறமா வேறு ஏதாவது பொருள் வீட்டில் இருக்கான்னு பார்த்துட்டு கீழே ஸ்பைடர்ஸ் எல்லாருக்கும் போவோம். அதுக்குள்ளே எனக்கு கிராணி வந்துருவாளான்னு ஒரு பயம் ஏற்பட்டுருச்சு. நினச்ச மாதிரி கிராணி வந்துட்டா. ஆனால் அவளை நம்ம வந்து போட்டு தள்ளிட்டோம். எப்படின்னா அந்த ஃப்ரீஸ் ட்ராப்பை வச்சு இப்போ வந்து இதுக்கிட்ட கொஞ்சம் தள்ளியே இருக்கணும். ஏன்னா வந்து கிராணி வந்து உறைஞ்சி போயிருக்கா, நார்மலாக இல்லை. உறைஞ்சி போயிருக்கும் போது அவள் கிட்டே போனோன்னா என்ன ஆகும்னு நமக்கே தெரியும். அதனால் அவளை இடிக்காமல் பொறுமையாக எங்கே போகணுமோ போயிட்டு வந்துடுவோம். அதுக்குள்ளே இவள் மேஜிக்காக மறந்து போயிடுவா. இடைஞ்சல் பண்ணுறதுக்குன்னே நடுவில் படுத்து கிடக்குறாளே. கீழே வந்து சாக்கடை ஸ்மெல் வந்து. என்னது, கீழே போயிட்டியா? ஆமாம், நீ இப்போ எங்கே இருக்க? டிவி பக்கத்தில் ஏதோ ஒரு கதவு மாதிரி திறந்துருந்துச்சு. நானும் அதுக்குள்ளே போயிட்டு பார்த்தேன். உள்ளே வந்து நாட்டம் தாங்க முடியல. இவன் எதை பற்றி சொல்கிறான்? ஒருவேளை ஸ்பைடர்ஸ் எல்லாருக்குள்ளே போயிட்டானோ? டேய், நீ வந்து தப்பி தவறி அந்த ஒரு எப்படி சொல்கிறது, பார்க்க ஒரு சுத்துற மாதிரி ஒரு இது மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே அதுக்குள்ளயா? அதுக்குள்ள நான் அப்போதே குதிச்சிட்டேனே. என்னது, குதிச்சிட்டியா? அப்படின்னா உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. என்னது இது? இங்கே நிறைய எட்டுக்கால் பூச்சி இருக்கு. உள்ளே குதிக்காதன்னு சொல்கிறதுக்குள்ள உள்ளே குதிச்சது மட்டும் இல்லாமல் என்னது இது, இங்கே நிறைய எட்டுக்கால் பூச்சியாக இருக்குன்னு சொன்னால் நீ தப்பிச்சிருவியா? அங்கே என்ன இருக்குன்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீ எதுக்கு குதிச்ச? அங்கே என்ன இருக்குன்னு தெரியுமா? ஒரு 8 கால் வச்சு நம்ம கிராணி மாதிரியே இன்னொரு கிளவி இருப்பா. என்ன இவ்வளோ நேரம் நான் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கேன், சத்தத்தையே காணோம். டேய், ஆமாம், நான் இப்போ எங்கே இருக்கேன்? ஆர்வக்கொளரு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே எதுக்குடா முன்னாடி போனேன்? இப்போ பார்த்தியா, நல்லா கடி வாங்கிட்டு கிடக்குற. சரி, நீ என்னமோ பண்ணு. இப்போ நம்ம வந்து கிராணியை போட்டு தெரியாச்சு மக்களே. மறுபடியும் நம்ம வச்சு ட்ராப்பில் வந்து கிராணி வசமாக மாட்டிக்கிட்டா. நீங்களும் கிராணி கேம் விளையாடும்போது இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் வெப்பன் கீ எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃப்ரீஸ் ட்ராப்பை இந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருந்த இடத்துல, அதாவது இப்போ வந்து நான் எடுத்து போடுறேன் பாருங்கள், இந்த இடத்துலையோ இல்லாட்டி இந்த படிக்கட்டோட ஓரத்துலேயும் இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா கிராணி வந்து எந்திரிச்சு வரும்போது, அதாவது நம்ம ஒரு தடவை அவளை போட்டு தள்ளிட்டு வைங்களேன், மறுபடியும் மேலேருந்து தான் அவள் வருவாள். அப்படி வரும்போது அவளுடைய கதையை நம்ம வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். ஆனால் சில டைம் வந்து அப்போ மேலேருந்து தான் வருவான்னு சொல்ல முடியாது, கீழே லெஃப்ட் சைட்லேருந்து வருவாள். அதனால் அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, இப்போ வந்து இந்த கேப் வழியாக வந்தோம்ல, இந்த கேப்புக்குள்ளே நின்று கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா எங்கேனாலும் வெளியே போங்க. இப்போ வந்துட்டு நம்ம அந்த சுத்தியில் எடுத்தாச்சு.
இந்த சுத்தியல் எடுத்துகிட்டு நம்ம மேலே போக வேண்டியிருக்கு. ஏன்னா மேலே தான் நம்ம வந்து அந்த பிளாங்க்கெல்லாம் உடஞ்சி போயிருக்கிற தரை மேலே அந்த பிளாங்கை வச்சுட்டு அது மேலே நடந்து போகிறோம். ஆனால் என்ன, அதில் நடக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மக்களே. ஓகே, இப்போ வந்து அந்த பிளாங்க்கெல்லாம் உடச்சி விட்டாச்சு. இப்போ அதை எடுத்து வந்து இங்கே வச்சிடணும். வச்சுட்டு கீழே போய் நம்ம வந்து அந்த கட்டிங் பிளேயர் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதுக்குள்ளே கிராணி இன்ஸ்டால் ஆன நேரம் தெரியல. ஓகே, நம்ம குடுகுடுன்னு போய் கட்டிங் பிளேயர் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே மக்களே, நம்ம டோர் எஸ்கேப் பண்ணும்போது கீழே இந்த கரண்ட் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதில் உள்ள ஒரு ஒயரையும் மேலே கதவுல இருக்கிற அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அங்கே வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த பார்த்திங்கன்னா இந்த ஒயரையும் நம்ம கட் பண்ணிடணும். இப்போ நமக்கு டோர் எஸ்கேப்பான ஒரே ஒரு லாக் மட்டும் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம அந்த கட்டிங் பிளேயர் எடுத்துகிட்டு பொறுமையாக அந்த பாதையில் நடந்து போவோம். பார்த்தீங்களா எப்படி உடஞ்சி விழுந்துருச்சுன்னு. ஓகே, க்ராஸ் பண்ணி வந்தாச்சு. இப்போ வந்து இந்த ஓடுதுல ஃபேனு, அதோட வயரை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த சேஃப்டி எடுத்துக்கலாம். இவங்க வேறு ஓவராக செக்யூரிட்டின்னு சீனை போட்டு கதவை லாக் பண்ணிடுறாங்க. என்ன ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஸ்க்ரூ ரெண்டுத்தையும் கழட்டிட்டோமே, ஒருவேளை ஸ்க்ரூ கழட்டாமல் இருக்கோமோ? கீழே உள்ள ஸ்க்ரூ கழட்டி தான் இருக்குது. ஓ, மேலே உள்ள ஸ்க்ரூ கழட்டவே இல்லையா? சரி, அதை விடுங்க. இப்போ நம்ம வந்து கதவை உடச்சாச்சு. இந்த கதவு வழியாக போக முடியாது, நம்ம இந்த பாதை வழியாக தான் நடந்து போகணும். பார்த்து பொறுமையாக போகணும். பாடி பொறுமையாக வந்தாச்சு. இப்போ நமக்கு தேவையான பொருள் இந்த ரூம்குள்ளே ஏதாவது இருக்குன்னு பார்ப்போம். வரி துண்டு வச்சுருக்காங்க. என்னது, இதில் ஒன்றுமே இல்லை. இதுக்குள்ளே ஏதாவது வச்சுருப்பாங்களா? ஒன்றுமே இல்லையே. சரி, இப்போ இந்த சேஃப்டி எடுத்துகிட்டு போய் சேஃப் ஓப்பன் பண்ணிடுவோம். அதுக்குள்ளேயும் கிராணி இன்ஸ்டானா நம்மளை ஒரே போட்டுருவா. சரி, அவள் எண்ணிக்கிறதுக்குள்ளே இந்த கிச்சன் சைடு ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகே, இந்த கேபினெட்டை திறந்தாச்சு. இதில் என்ன ஒன்றுமே இல்லை. சரி, இதை திறப்போம். இதில் அந்த பெயிண்டிங்கோட பீஸ் தான் இருக்குது. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இதில் சரி, இந்த மைக்ரோவேவ் ஓவனில் ஓகே நமக்கு பிரெஞ்ச் இருக்குது. ஆனால் இது நமக்கு தேவைப்படாதே. இந்த 2 பேரும் இதை ஆட்டை போட்டு இந்த மைக்ரோவேவ் அவனுக்குள்ளே போய் ஒழிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த ஆட்டையை போட்டு அவங்க வச்சுருந்தா கூட பரவாயில்ல, எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இதுக்குள்ளே போய் ஒழிச்சு வச்சுருக்காங்க? சரி, அதை விடுங்க, சேஃப்டி இது நமக்கு தேவையே இல்லை மக்களே. இப்போ நம்ம வேறு ஏதாவது பொருள் இருக்கான்னு பார்ப்போமா? அதுக்குள்ளேயும் கிராணியை போட்டுக்கிறனால தான் நமக்கு நிம்மதி. சரி, சவுண்டை போட்டு அவளை வர வைப்போமா? சரி, வர வச்சு ஒரே போட்டுற வேண்டியதான். எனக்கு என்னமோ வெளியே போய் அவளை போட்டு தள்ளிடலான்னு நினைக்கிறேன். ஃப்ரீஸ் ட்ராப் தான் நம்ம அங்கே தானே வச்சுருக்கோம், போயே போட்டு தள்ளிடுவோமா? சரி வேண்டாம், சவுண்டை போட்டு அவளை வர வச்சுருவோம். எதுக்கு தேவையில்லாமல் லெஃப்ட் சைட்லேருந்து வந்தானா நம்ம என்ன செய்கிறது? ஓகே ஓகே, இப்போ ரைட் சைட்லேருந்து தான் வந்திருக்கா, அதாவது படிக்கட்டிலேருந்து தான் இறங்கி வந்திருக்கா போல் இருக்குது. இப்போ வந்து கீழே விழுந்து நொறுங்கி போயிட்டா. இப்போ மறுபடியும் நம்ம இந்த ட்ராப்பை செட் பண்ணி வச்சுருவோம். அதுதான் நமக்கு நல்லது. அந்த கீழே போயிருக்க 2 பேர் என்ன ஆனாங்கன்னே தெரியல. இது 2 பேரா? ஒருத்தனோட வாய்ஸ் தானே கேட்டுச்சு, இன்னொருத்தர் எங்கே போனா? கொஞ்சம் நேரமாக அவன் வாய்ஸே எனக்கு கேட்கலையே. இவன் மட்டும்தானே என் கூட பேசிகிட்டு இருந்தான். எங்கே போயிருப்பான் ஒரு வேளை? சரி, அதை விடுங்க மக்களே. இப்போ வந்து நம்ம அந்த ஹேமர் எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு இடத்துல இந்த பிளாங்கை வந்து நம்ம உடைக்க வேண்டியது இருக்குது. அதையும் உடச்சிட்டு வந்துடுவோம். ஓகே, இங்கே நமக்குள்ள வீல் பிளாங்க் இருக்குது. ஓகே, இப்போ வந்து இன்னொரு இடத்துல இந்த ஹேமரை யூஸ் பண்ணி நம்ம அந்த பிளாங்கெல்லாம் உடைக்க வேண்டியது இருக்குது. அதையும் உடச்சிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே ஏதாவது நமக்கு தேவையான பொருள் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து நம்ம சீவர் வழியாகவே போயிடுவோமா? இல்லை வேண்டாம், நம்ம இங்கேருந்தே போவோம். ஸோ இந்த படிக்கட்டு வழியாக கீழே போயிட்டு இந்த கேப் வழியாகவே போயிடுவோம். ஓகே, இப்போ போயிட்டு அந்த பிளாங்க்குள்ளே காக்வீல் இருந்தால் நல்லாயிருக்கும். இன்னொரு காக்வீலே மாட்டி மாஸ்டர் கீ எடுத்துடலாம். சரி ஓகே, இதுதான் மக்களை நம்ம உடைக்க வேண்டிய பிளாங்க்கு. இல்லை என்ன இருக்குன்னு வேறு தெரியல. என்னது இது? இன்ஜின் பார்ட்டை வச்சு நம்ம என்ன செய்கிறது? ஓகே, இந்த ரூம்குள்ளே போடு காக்வீல் கிடச்சிருச்சு. இப்போ குடுகுடுன்னு ஓடி போய் ப்ளே ஹவுஸில் அந்த காக்வீலை மாட்டிட வேண்டியதான். இப்போ கிராணி எந்திக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து ஸ்பீடாக அந்த காக்வீலை கொண்டு போய் ப்ளே ஹவுஸில் வச்சிட வேண்டியதான். ஓகே, ப்ளே ஹவுஸ்க்கு வந்தாச்சு. காக்வீலை வச்சதுக்கப்புறம் சரி மாஸ்டருக்கு எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம சேஃபான ஏரியாவில் போய் போட்டுற வேண்டியதான். அதுக்குள்ளே கிராணி எந்திரிச்சிருப்பா. இந்த சவுண்டை போட்டு விட்டுட்டு இந்த கேப் வழியாக நம்ம உள்ளே போயிட வேண்டியதான். இது ஒரு டின் மாதிரி இருக்கும், அதை தட்டி விட்டு போயிடலான்னு நினச்சேன். சரி, பேசாமல் தட்டி விட்டுருவோம். அப்போ தான் கிராணி எந்திரிச்சானா இந்த சைடு வருவாள். சேஃப்டி இப்போதைக்கு விழுகுமான்னு வேறு தெரியல. இது விழுகிறதுக்குள்ளே கிராணி எந்திரிச்சு நம்மளை ஒரு போட்டு போகிறோம். நம்ம குடுகுடுன்னு போய் இந்த மாஸ்டருக்கு எடுத்துகிட்டு போய் சேஃபான இடத்துல போட்டுடலாம். ஓகே, இந்த கிராணி வரல இல்லை, பொறுமையாக போய் இந்த டப்பா வேறு தட்டி விட்டால் சவுண்டு வேறு வரும்.
அதனால் சைடு வழியாக போய் இது உள்ள போட்ட வேண்டியதான். இவங்க செஞ்ச வேலையில் நம்ம காக்டெயிலு ஃப்ளேவர்ஸ்க்கு எல்லாம் தேடி போய் எடுக்க வேண்டியதாகிடுச்சு. இப்போ இந்த ஃப்ளேவர்ஸ்க்கு எடுத்து கீழே போட்டு கிளவியை டிஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டியதான். இது நேரம் சொல்லி முடிஞ்சிச்சு. 2 நிமிஷத்துக்கு இவ தொல்லை நமக்கு இல்லை. இப்போ மறுபடியும் இந்த ட்ராப் எடுத்து மாற்றி போட்டுற வேண்டியதான். சரி, இப்போ நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா இந்த ட்ராப்பை இங்கே வச்சுட்டு, ஓகே மக்கள், இப்போ இந்த வீலை எடுத்துகிட்டு போயிடுவோம். கீழே போயிட்டு நமக்கு ஒரு வேலை இருக்குது. இந்த இதுக்குள்ளே ஜம்ப் பண்ணிடுவோம். ஜம்ப் பண்ணிவிட்டு உள்ளே எந்த சைடு போகணுன்னு வேறு தெரியலை. இந்த எட்டிக்கால் கூட வேறு உள்ளே இருப்பாளே, இப்போ என்ன பண்ணுறது? சரி, ஐயோ எட்டிக்கால் பூச்சி எங்கே திரும்பினாலும் எட்டிக்கால் பூச்சியாக இருக்குது. ஏம்மா போதும், இங்கே தான் போகிறோம். ஏம்மா வந்துடாதண்ணே. இப்போ நம்ம வந்து அவங்க போன வேகத்தில் நம்ம இந்த சைடு ஓடிட வேண்டியதான். இல்லாட்டி அவள் வந்து நம்மளை ஒரு போடு போட்டுருவா. இந்த இடத்துல தான் நம்ம வந்து இந்த வீலை போட்டு சுற்றணும். இது வேறு எட்டிக்கால் பூச்சி வேறு உள்ளே வந்துடுச்சு. சரி, இவளை என்ன ஆளக்கானும், வெளியே போவோமா வேண்டாமா? இவ அங்கிட்டு போகிறத பார்த்துட்டாங்க கூட நிம்மதியாக போகலாம். இன்னும் எட்டுக்கால் பூச்சி வேறு நிற்கிது. இவ அங்கிட்டு போகிறத பார்த்தா கூட நம்ம போயிடலாம். பேசாமல் வெளியே போயிடுவோம். அவள் தான் இன்னும் வரல. இல்லை போவோமா வேண்டாமா? பயமாக இருக்கே. சரி போவோம். போகிறதுக்கும் பயமாக இருக்குது. என்னது கிராணி இஸ் நவ் கோன் ஃபார் அபவுட் 2 minutes. இவளை யார் இப்போ கேட்டா? இப்போ இந்த 8 கால் பூதம் இங்கே வராமல் இருந்தால் சரி. சரி, வேகமாக போவோம். அவள் இன்னும் வரல. இல்லை இங்கேருந்து பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். இன்னும் இது இவ்வளோ பயங்கரமாக சவுண்டு போடுறா. இந்த கேபினெட்குள்ளே ஒன்றுமே இல்லை. எதுக்குடா வச்சுருக்கீங்க? இவ அங்கிட்டு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிலாம் போகணும், இல்லாட்டி ஒரு கடி கடிச்சிருவாளே. இப்போ பாருங்க, கால் உள்ள வரைக்கும் வருது. பொறுமையாக பார்த்துட்டே போவோம். ஒருவேளை போயிருப்பாளோ? அங்கே தான் நிற்கிறா. நம்ம பொறுமையாகவே போவோம், அதுதான் நமக்கு நல்லது. என்ன சீக்கிரமாக போகிற மாதிரி தெரியலையே. சுச்சு பார்த்துட்டா. இல்லை பார்க்கல. அவள் பார்க்காத வரைக்கும் நல்லது. சரி, இப்போ நம்ம வெளியே போகலாமா வேண்டாமா? எந்த சைடு தான் நிற்கிறாளே. சீக்கிரம் போகிற மாதிரி தெரியல. இப்போ நமக்கு வந்து விஞ்ச் ஹேண்டில் தான் வேணும்னு நினைக்கிறேன் மக்களே. ஏன்னா நம்ம வந்து அந்த கிணத்துல என்ன இருக்குன்னு பார்க்கவே இல்லை. அதனால் நம்ம அந்த விஞ்ச் ஹேண்டில் தேடி கண்டுபிடிப்போம். பார்த்தீங்களா, அங்கே தான் நிற்கிறா. இவ அங்கிட்டு போனதுக்கப்புறம் நம்ம பொறுமையாகவே போவோம். இப்போ போவோம். இப்போ வந்து லெஃப்ட் சைடில் தான் அந்த ரூம் இருக்கும். இப்போ நம்ம எதுக்கு அந்த வீல் போட்டு சுற்றணும் அப்படின்னா, அந்த ரூம் வந்து அந்த கம்பியை ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம அந்த வீல் சுற்றணும். வேறு நம்மளை பார்த்துட்டா. வாடி நடந்து போயிட்டா. இவ டக்குன்னு போகவும் மாட்டாளே, பொறுமையாக இல்லை போயிட்டுருப்பா. ஓகே, இப்போ நம்ம வெளியே போகலான்னு நினைக்கிறேன். இங்கே தான் நிற்கிறாளோ? இப்போ அங்கிட்டு திரும்பி தான் நிற்கிறா. இருந்தாலும் எப்போ திரும்புவானே தெரியாது. இவ இந்த சைடு போனதுக்கப்புறம் கூட நம்ம தைரியமாக போயிடலாம். பேசாமல் இவ இந்த சைடு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இவ பொறுமையாக அங்கேருந்து நடந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுமாக்கும். இவங்க 2 பேரோட சவுண்டு வேறு கேட்கல, அது வேறு பயமாக இருக்குது. இவங்க ஏதாவது ஆப் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்களான்னு தெரியல. வீட்டில் இருக்க பொருளை ஆட்டை போடுறேன்ற பேரில் எல்லாத்தையும் கொண்டு போய் எங்கேயாவது ஒளிச்சு வச்சிட்ருக்காங்க. இவ வேற வந்து நின்றுட்டுருக்கா. சீக்கிரம் வந்துட்டு போகவும் மாட்டா. போயிட்டுருக்கா. பார்க்கவே எவ்வளோ கொடூரமாக இருக்கா. இவ இன்னையே போனோன்னே பார்த்துருவாளோ. சரி, நம்ம கடகடன்னு ஓடிட வேண்டியதான். ஸோ இதுதான் அந்த ரூமு. சரி, இந்த ரூம்குள்ளே குடுன்னு ஓடிடுவோம். ஓகே மக்களே, நமக்கு வந்து விஞ்ச் ஹேண்டில் கிடச்சிருச்சு. இந்த கேபினெட்குள்ளே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. சரி, இந்த சைடு ஒரு ரூம் இருக்குது. இன்னும் ஒரு கேபினெட் இருக்குது. இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லையே. இவ வேறு எங்கே இருக்கான்னு தெரியலை. அவகிட்ட இருந்து தப்பிச்சு வந்து இப்போ கிராணியை போட்டு தள்ளிட்டு இருக்கோம். ஓகே, ஒரு போடு போட்டாச்சு. இப்போ இந்த விஞ்ச் ஹேண்டில் எடுத்துகிட்டு போய் கிணறுல மாட்டி அங்கே என்ன பொருள் கிடைக்குதுன்னு பார்த்துடலாம். ஒரு வேளை தர்பூசணி பழம் தான் கிடைக்க போதோ என்னவோ. சரி, இப்போ இந்த ஃப்ரீஸ் ட்ராப் அங்கேயே செட் பண்ணிடுவோம். ஏன்னா நம்மளே இந்த ட்ராப்பில் மாட்டிக்கிட்டோம்.
நம்ம நகர்றதுக்குள்ளே அந்த கிராணி எந்திச்சிட்டான்னா ஒன்றுமே பண்ண முடியாதே. சீக்கிரம் சீக்கிரம் அப்பாடி. இப்போ அந்த ட்ராப்பை கரெக்டாக செட் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து ஓடிடுவோம். இந்த ஓரத்தில் வைக்கணும், அப்போ தான் கிராணி வந்து இதில் மாட்டிக்குவா. ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த விஞ்ச் ஹேண்டில் எடுத்துகிட்டு வர்றதுக்கே மறந்துட்டோம். அதனால் அந்த விஞ்ச் ஹேண்டில் எடுத்துகிட்டு இந்த கிணற்றில் மாட்டி சுற்றுன்னு சுற்றுவோம். சுற்றினா நமக்கு மெலன் கிடைக்கும். அந்த மெலன் எடுத்து போய் ஒரு போர்டு போட்டோம்னா நம்ம வந்து பேட்லாக்கி எடுத்துடலாம். ஓகே ஓகே மக்கள், நம்ம கிணத்துக்கிட்ட வந்தாச்சு. பொறுமையாக சுற்றுன்னு சுற்றுவோம். என்ன இன்னும் ஒன்றத்தையும் காணோம். மெலன் கிடச்சிருச்சு. இதை நல்லா சுற்றிட்டு இந்த மெலன் எடுத்து ஒரு வெட்டிடுவோம். ஓகே, பச்சை போடுங்க மக்களை, நமக்கு பேட்லாக்கி கிடச்சிருச்சு. இதை எடுத்துகிட்டு போய் சீக்கிரம் எஸ்கேப் பண்ணணும். அதுக்குள்ளே இங்கே ஒரு சவுண்டை போட்டு விட்ருவோம். ஓகே, இப்போ கடகடன்னு போய் நம்ம எஸ்கேப் பண்ண வேண்டியது நம்மளுடைய ஒரே வேலை. ஓகே மக்களை, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.